ஒரு பெண் கிடாவிண்டே துளசீதளம், ஒரு பெண் கிடாவிண்டே சுடுகர்கதம், இது தஸ்வனிஸ்வாச தளமர்மரம், இது சரணானனம் துளசீதளம் துளசீதளம். இது துளசீதளங்கிற மெகா சீரியலில் சார் எனக்கு கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி மது சார் வந்து ஹரிங்கிற இதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதில் நான் ரீரெக்கார்டிங் மட்டும் செஞ்சேன். அது 98. துளசீதளம் 2003 வந்தது. 2004 கூட்டுக்காரின்னு ஒரு சீரியலில் மஞ்சரி பாடியிருக்கு. அப்படி நல்ல நல்ல இதில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. நினச்சே பார்க்க முடியாத இன்றைக்கி நம்மளுக்கு இல்லை பூச்சல் காதர் சாரு, மங்கொம்பு கோபாலகிருஷ்ணன் சாரு எல்லாம் எனக்கு பாட்டு எழுதியிருக்காங்க. அந்த பாட்டுகள்லாம் நல்லா வந்திருக்கு. பட் இன்றைக்கி இல்லைங்கிற போது இந்த படத்தில் பூச்சல் காதர் சார் தான் கோலம் புது கோலம் பாட்டு எழுதியிருக்கார். அந்த பாட்டு நாங்கள் இது பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இந்த படத்துடைய எடிட்டர் திரு கே ராஜகோபால் அவர்களுக்கு அடுத்ததாக இந்த படத்துடைய ஹீரோயின் கதாநாயகி சுபஸ்ரீ அவர்களுக்கு அடுத்ததாக இந்த படத்துல வந்து ஒரு ஹீரோயின் 2 ஹீரோஸ். ஸோ அதனால அந்த 2 ஹீரோஸ்க்கு சேர்த்து வந்து இன்னும் இருக்கு. ஓகே ஓகே, அப்ப 2 ஹீரோக்கு தனித்தனியா தான். இல்ல 2 தனித்தனியா தான், நீங்க வாங்கிக்கலாம். சதீஷ் அவர்களுக்கு முதல்ல. அடுத்ததாக நன்றி. அண்ட் தீபம் நான் வந்திருக்கேன். நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். கலையின் மேல் இருக்கிற ஆர்வத்தில் இந்த மாதிரி டைரக்டர்கள்லாம் பி சந்திரகுமார்லாம் கிட்டத்தட்ட நான் 35 வருஷமாக எனக்கு தெரியும். நானும் ஒரு ஹீரோவாக நான் நடிச்சிருக்கேன். அதனால தான் இத்தனை பேர் தெரியாமல் இன்னைக்கு என்னுடைய தீபம் இயற்கை டிவியில் பேட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் இங்கெல்லாம் பேசாமல் இருந்தாங்க, நான் பேச வச்சுருக்கேன். என்னுடைய தீபம் இயற்கை டிவியில் நீங்கள் பார்க்கலாம் அவங்களோட திறமையை. பி சந்திரகுமார் அவர் வந்து ஒரு நடிப்பு இந்த துறையில் இயக்குனர் துறையில் அவர் ஒரு பல்கலைக்கழகம். ஒவ்வொரு இடத்துலையுமே அவருடைய திறமை, அவரோட வயசு எனக்கு தெரிஞ்சு ஒரு 70-72 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய வயசு தான். இந்த வயசில் சோங்கி போய் உட்காராம தான் பெற்ற இன்பம் எல்லாத்துக்கும் கிடைக்கும்னு நினைச்சாரு பாருங்க. அதுதான் கிரேட்டா நிற்கிறாரு. நிற்கிறது மட்டும் இல்லாம ஒவ்வொரு திறமைசாலிகளையும் வெளிச்சம் போட்டு காமிக்கணும்னு நினைச்சாரு பாருங்க. எந்த பேக்ரவுண்ட் இல்லாம இருக்கிறவங்களை வச்சு நடிக்கணும், இருக்கிற ஆர்வம் இருக்கிறவங்களை வச்சு இந்த கலையை வளர்த்தோணும்னு நினைச்சிட்டு இருக்காரு பாருங்க. அதுக்குதான் அவருக்கு பின்னாடி இத்தனை பேர் நிற்கிறாங்க. அத்தனை பேருமே தன்னுடைய திறமை, ஒவ்வொருத்தருக்கிட்டும் இறைவன் திறமையை கொடுத்துருக்கான். அந்த திறமை வெளிவரதுக்கு இது மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அந்த பிளாட்ஃபார்மே உருவாக்குறது சந்திரகுமார். நாட் ஓன்லி அவர் இயக்குனர் இல்லைங்க, ஆக்ட் பண்றாரு. ஒரு சீன்ல ஒரு ஷாட்ல எப்படி ஆக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு அவரு ஆக்ட் பண்றாரு. அதுல ஒரு சீன் எடுக்கணும்னா சவுண்டு வைக்கிறதுல இருந்து பல சைடு அதை பார்த்தா தான் படத்தை எடுக்கிறதுக்கு இவரை தர வேற ஆறு இல்லைங்க. பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள்,
இந்த மாதிரி இருக்கிற ஒரு லெஜெண்டை தான் நம்ம இது மலையாளி, தெலுங்கரு, தமிழ்நாடு அப்படி எல்லாம் இல்லை. கலைஞருக்கு ஏதுங்க மொழி, இசைக்கு ஏதுங்க மொழி, எல்லாமே ஒரே. நம்ம எல்லாருமே ஒரு கலைஞர் தான். இந்த மாதிரி சிறப்பான ஒரு டீம். இறைவனை வேண்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். ஓகே, பொன்னாடை போற்றி மரியாதை செய்வார்கள். ஸோ பேட்ச் நம்பர் 3 கரெக்டுங்களா? சுபம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மேலும் பல பேட்சஸ்க்கு நீங்க வந்து ட்ரெயின் பண்ணணும் சார். ஸோ அந்த இறைவன்கிட்ட நாங்கள் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். வாழ்த்துக்கள். நிறைய சினிமா மேல ஆர்வம் கொண்ட நபர் தயாரிப்பில் மற்றும் பி சந்திரகுமார் அவருடைய இயக்கத்தில் வெளியாக உள்ள புத்தம்புது நேரம் படக்குழுவினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு நன்றி சொல்லி விடைபெறுவது உங்கள் தொகுப்பாளனி நந்தினி அரவிந்தன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஜெய்ஹிந்த். ஒரு நிமிஷம் போட்டோ சரிங்க சார். இந்த கேமரா மேம், வாழ்த்துக்கள் மேம். தாத்தாவோட ரசிகன், எம்எஸ் விஸ்வநாதனோட ரசிகன். தாத்தா என்ன பாட்டு? ஆக்சுவலி என்னோட வந்து டைரக்ட் தாத்தா கிடையாது, ரிலேட்டிவ் தான். அப்பாவோட ரிலேட்டிவா வரும். அப்பாவோட சித்தப்பாவோட எப்படியோ சுத்தி போகுது. ஆமா, வெரி க்ளோஸ். பட் அப்பாவோட சித்தப்பாவோட க்ளோஸ் ரிலேஷன் தான். அவர் பாட்டுல என்ன ஒரு பாட்டு சொல்லுங்க, பிடிச்ச பாட்டு. ஆமா, இல்ல இருட்டி பரவாயில்ல, சூப்பர், சொல்லுங்க. எங்க ரிலேட்டிவ் தான், பட் டைரக்ட் பேத்தி கிடையாது. சரி, பரவாயில்ல. ஃபார் ஹிம் ஐ வாஸ் லைக் தட். எனக்கு அவங்க தாத்தா மாதிரி நான் முதல்ல முதல்ல ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணதே வந்து எம்எஸ்பி தாத்தா கூட தான். when I was 6 years old, காமராஜர் அரங்கத்தில். ஸோ அவங்களோட எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து நெஞ்சம் மறப்பதில்லை, இந்த சாங். ஓகே ஓகே. சூப்பர் 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 சூப்பர்.